மாணவர்களே, பேரிராச்சியம் யூக்கேரியாவில் உள்ள ஒரு பிரிவான அனிமேலியாவை பற்றி நாம் கற்க இருக்கின்றோம். இவ்வலகை கற்பதன் மூலம் இராச்சியம் அனிமேலியாவின் இயல்புகளை, இராச்சியம் அனிமேலியாவில் அடங்கும் சில கணங்களை, கணம் சீலந்திரேட்டாவை சேர்ந்த அங்கிகளின் இயல்புகளை, கணம் மொலாஸ்காவை சேர்ந்த அங்கிகளின் இயல்புகளை, கணம் அனலிடாவை சேர்ந்த அங்கிகளின் இயல்புகளை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இராச்சியம் அனிமேலியா, கிங்டம் அனிமேலியா. இவை பல்கலத்தாலான அங்கிகளை கொண்ட இராச்சியமாகும். 12,60,000 விலங்கினங்கள் காணப்படுகின்றன. யாவும் புறபோசணிகள் ஆகும். இவ்விராச்சியத்தில் உள்ள சில கணங்களாவன: பைலம் நிடேரியா, பைலம் பிளாட்டிஹெல்மிந்தஸ், பைலம் நெமட்டோடா, பைலம் அனலிடா, பைலம் மொலாஸ்கா, பைலம் ஆத்ரோபோடா, பைலம் எக்கைனடமேட்டா, பைலம் கோடேட்டா. எனினும் இவற்றில் நாம் சில கணங்களையே கற்க இருக்கின்றோம். பைலம் பிளாட்டிஹெல்மிந்தஸ், பைலம் நெமட்டோடா ஆகிய கணங்களை பற்றி நாம் இவ்வலகில் கற்கவில்லை. நிடேரியா, பிளாட்டிஹெல்மிந்தஸ், நெமட்டோடா, அனலிடா, மொலாஸ்கா, ஆத்ரோபோடா, எக்கைனடமேட்டா ஆகிய அங்கிகள் முள்ளந்தண்டற்றவை என்ற பிரிவில் அடங்குகின்றன. பைலங்கோடேட்டா முள்ளந்தண்டுடையவை என்ற பிரிவில் அடங்குகின்றது. விலங்கு இராச்சியத்தைச் சேர்ந்த அங்கிகள் பொதுவாக இரு கூட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஒன்று முள்ளந்தண்டற்றவை, இரண்டு முள்ளந்தண்டுடையவை. முள்ளந்தண்டற்றவை. முள்ளந்தண்டென்பை கொண்டிராத விலங்குகள் முள்ளந்தண்டற்றவை எனப்படும். அவை கொண்டுள்ள இயல்புகளின் அடிப்படையில் பல்வேறு கணங்களாக பாகுபடுத்தப்பட்டுள்ளன. முள்ளந்தண்டற்றவை என்ற பிரிவில் உள்ள பிரதான 5 கணங்களாவன: நிடேரியா, அனலிடா, மொலாஸ்கா, ஆத்ரோபோடா, எக்கைனடமேட்டா. நிடேரியா அல்லது சீலந்திரேட்டா குழிக்குடலிகள் என அழைக்கப்படும் அங்கிகள். இக்கூட்டத்தினை சேர்ந்த அங்கிகளாவன: கடலணிமணி. கடலணிமணியின் தோற்ற அமைப்பினை நாம் அவதானிக்கின்றோம். அதன் வாயில் பரிச கொம்புகள் எனப்படும் அமைப்புகள் காணப்படுகின்றன. உருளை வடிவான பை போன்ற உடல். ஐதராவினை அவதானிக்கின்றோம். இழுது மீனை தற்போது அவதானிக்கின்றோம். ஜெலிபிஷ் என அழைக்கப்படுகின்றது. சகல அங்கிகளும் நீர் வாழ்க்கைக்குரியவை. உடல் இருகலப்படையால் கட்டி எழுப்பப்பட்டுள்ளது. இதனால் இவை இருபடை கொண்ட விலங்குகள் என அழைக்கப்படுகின்றன. குழிக்குடல் எனப்படும் அமைப்பு உணவு பாதையாக தொழிற்படும். ஆரச்சமச்சீரான உடல் அமைப்பை கொண்டவை. இறை கவ்விகளாக காணப்படும். இறைகளை உணர்விளக்கச் செய்ய அலன் மொட்டு சிறைப்பை எனும் அமைப்பை கொண்டிருக்கும். அந்த அலன் மொட்டு சிறைப்பை எனும் அமைப்பை நீங்கள் படத்தில் அவதானிக்கிறீர்கள். எவ்வாறு இரை ஒன்றை கண்டதும் அது இரையை கைப்பற்றுவதற்காக இசைவாக்கம் அடைந்துள்ளது என்பதை நீங்கள் படத்தில் அவதானிக்கிறீர்கள். ஆரம்பத்தில் பரிச கொம்புகளில் காணப்படும் அமைப்பு இதுவாகும். இரையை கண்டவுடன் இவ்வாறு ஒரு தூண்டில் போன்ற அமைப்பு வெளிநோக்கி அனுப்பப்படுகிறது. இது இரையை கைப்பற்றும் அமைப்பாக தொழிற்படும். இலிங்க மில்முறை இனப்பெருக்கம் அரும்புதல் மூலம் நிகழும். இலிங்க முறை இனப்பெருக்கத்தையும் மேற்கொள்ளும். வாயைச்சூழ பரிச கொம்புகள் காணப்படும். இது இரு வடிவங்களில் காணப்படும். சீலந்திரேட்டாவின் இரு வடிவங்கள்: ஒன்று பொலிப்பு. இது ஆதார படைகளில் ஒட்டி வாழும் உருளை வடிவானது. உதாரணமாக ஐதரா, கடல் அணிமணி, முருகைக்கல் பொலிப்பு ஆகியன காணப்படுகின்றன. பொலிப்பின் அமைப்பினை அருகிலுள்ள படத்தில் அவதானிக்கிறீர்கள். குழிக்குடல் எனும் அமைப்பு காட்டப்பட்டுள்ளது. 2வது வடிவமாக மெதுசா காணப்படுகின்றது. விரிக்கப்பட்ட குடையின் அமைப்பை ஒத்தது. இவ்வமைப்பின் விளிம்புகளில் பரிச கொம்புகள் காணப்படும். இவ்வமைப்பு சுயமாக இடம்பெயரக்கூடியது. உதாரணம் ஜெலிமீன். எலிமீனின் பெருச கொம்புகளை அவதானிக்கிறீர்கள்.
அனலிடா. உடற்குழி எனப்படும் உடற்பகுதி முதலாக வியத்தமடைந்த விலங்கு கூட்டம் இதுவாகும். இவை வளையப்புழுக்கள் என அழைக்கப்படும். பின்வரும் அங்கிகள் இப்பிரிவை சேர்ந்தவை. மண்புழு. மண்புழுவின் அமைப்பை காண்கிறீர்கள். லீச்சட்டை. குருதி உறிஞ்சும் லீச்சட்டையை அவதானிக்கிறீர்கள். நீரிஸ். இது நீரில் வாழும் ஒரு அங்கி, அதனை அவதானிக்கிறீர்கள். அனலிடாக்களின் இயல்புகள்: ஈரலிப்பான தரை, உவர்நீர், நன்னீர் ஆகியவற்றில் காணப்படும். 3 மூல உயிர்ப்படை கொண்டவை. உடலின் உட்புறம் வெளிப்புறம் துண்டுபட்டவை. இதனால் இவை அனுபாத்து முறை துண்டுபட்டவை என அழைக்கப்படும். மெல்லிய நீண்ட புழுக்களாகும். இதனால் இவை வளைய புழுக்கள் எனவும் அழைக்கப்படும். உடல் இருபக்க சமச்சீரானது. உடற்சுவருக்கும் உணவு கால்வாய்க்கும் இடையே பாய்பொருள் நிரம்பிய குழி காணப்படும். இது உடற்குழி எனப்படும். இடப்பெயர்ச்சிக்கென சிலிர்முள் பரபாதங்கள் காணப்படும். சுவாசம் தோலினாலும் பூக்களாலும் நிகழும். மண்புழு போன்ற தரைவாழங்கிகள் தோலினால் சுவாசிக்கும். நீரிஸ் போன்றவை பூக்களால் சுவாசிக்கும். மண்புழு லீச்சட்டை இருபாலானது. அதாவது ஒரு அங்கியிலேயே ஆண் இலிங்கமும் பெண் இலிங்கமும் காணப்படுகின்றன. மண்புழுவின் கட்டமைப்பு. மண்புழுவின் கட்டமைப்பினை அவதானிக்கிறீர்கள். அதன் முற்பகுதியில் வாய் காணப்படுகின்றது. பக்கப்புறங்கள் சிலிர் முட்கள் காணப்படுகின்றன. இவை இடப்பெயர்ச்சிக்கு உதவுகின்றது. கட்டுச்சேனம் எனப்படும் அமைப்பு காணப்படுகின்றது. அதன் சேய்மை முனையில் குதம் காணப்படுகின்றது. அதன் அனுபாத்து முறை துண்டுபட்ட உடலை நாம் தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. பைலம் மொலாஸ்கா மென்மையான உடலை கொண்ட முப்படையுள்ள விலங்குகளாகும். இவை மெல்லுடலிகள் என அழைக்கப்படும். நத்தை. நத்தையின் அமைப்பை காண்கிறீர்கள். அதன் முதுகுப்புறம் கல்சியம் கார்பனேட்டினாலான ஓடு காணப்படுகின்றது. ஓடில்லா நத்தை. கைட்டன், கணவாய், ஒக்டோபஸ். முள்ளந்தண்டிலிகளில் மிகப்பெரிய அங்கியான ஒக்டோபஸ் இக்கணத்திலேயே அடங்குகின்றன. இருவாழ்விகள். அதனை நாம் சிப்பி என அழைக்கின்றோம். அங்கிகளை பார்த்து உங்கள் மனதில் பதித்து கொண்டீர்களானால் ஞாபகத்தில் நிற்கும். தரை, நன்னீர், உவர்நீர் ஆகிய சூழல்களில் காணப்படும். முப்படையாலானவை. உடலானது தலை, உடலகத்திணிவு, பாதம் ஆகிய 3 பகுதிகளை கொண்டது. உடல் துண்டங்களாக பிரிக்கப்படாதது. உடலில் சீதத்தான போர்வை காணப்படும். இதனாலேயே நத்தை போன்றவை ஊந்து சென்றால் அந்த இடத்தில் நனைந்தது போன்ற தோற்றம் காணப்படும். ஈரலிப்பாக காணப்படும். சிலவற்றில் கல்சியம் கார்பனேட்டிலான புறவன்கூடு அல்லது அகவன்கூடு. இப்போ கணவாய் போன்றவற்றிற்கு கல்சியம் கார்பனேட்டிலான அகவன்கூடு காணப்படும். நத்தைக்கு புறவன்கூடு காணப்படும். இது அவற்றின் மென்மூடி எனப்படும் அமைப்பினால் சுரக்கப்படும். உடல் இருபக்க சமச்சீரானது. ஏக இலிங்கத்துக்குரியது. இலிங்க முறை இனப்பெருக்கத்தினை மேற்கொள்ளும். நத்தையின் அமைப்பினை அவதானிக்கிறீர்கள். உடலக திணிவு, தசை செறிந்த பாதம், தலை, கட்புள்ளி. அவற்றின் உணர்கம்புகளின் நுனிகளில் அல்ல முனைகளில் கட்புள்ளி எனப்படும் அமைப்பு காணப்படுகின்றது. பொழிப்பு. இராஜ்யம் அனிமேலியாவில் உள்ள கணங்களை முள்ளந்தண்டென்பை கொண்டிருக்கும் இயல்பின் அடிப்படையில் 2ஆக வகைப்படுத்தலாம். 1 முள்ளந்தண்டுடையவை, 2 முள்ளந்தண்டற்றவை. சீலந்திரேட்டாவை சேர்ந்த அங்கிகள் 2 கலப்படையால் ஆனவை. இவை பை போன்ற உடலமைப்புடையவை. அனலிடாக்கள் நீண்ட மெல்லிய புழுக்களாகும். இவற்றின் உடல் அனுபாத்து முறை துண்டுபட்டது. மொலாஸ்காக்கள் தலை, உடலகத்திணிவு, பாதம் போன்றவற்றை கொண்ட துண்டங்களாக பிரிக்கப்படாத உடல் அமைப்புடையவை.